வணக்கம். சினி மினி இப்போ வந்து ஒரு சோக செய்தி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி ஒன்று நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பரியேறும் பெருமாள் திரைப்படம் பார்த்துருப்பீங்களே. கருப்பு நிறத்தில் ஒரு நாய் வரும்ல, கருப்பி அப்படின்னு ஒரு நாய் வரும். ஆக்சுவலாக படத்தில் மிக முக்கிய பங்கு வகித்த ஒரு நாய் அது. அந்த கருப்பி அப்படின்ற நாயை வந்து உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது தெரியுமில்ல, படத்தில் பார்க்கும்போது அந்த கிராமத்து மனிதர்கள் அந்த நாயை வந்து ரயில்வே ட்ராக் அதில் வந்து புகைவண்டி ஓடக்கூடிய ஒரு இடத்துல, ரயில் ஓடக்கூடிய ஒரு இடத்துல வந்து தண்டவாளத்தில் வந்து கட்டி வச்சு அப்படின்ற மாதிரி ஆகி அது பேர்ந்து முழிச்சிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்கும்போது அந்த ரயில் ஏறி போகக்கூடிய அந்த காட்சிகளை தன் மீது ஏறி போகக்கூடிய அந்த காட்சி அதை கூட வந்து அப்படியே ஒரு பரிதவிப்பான ஒரு நிலையில் வந்து அந்த நாய் பார்த்து கொண்டே இருப்பது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. அது வந்து அப்படியே படத்தில் பார்க்க வந்து பரியேறும் பெருமாள் படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே இன்றைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கீங்களோ, அந்த பரியேறும் பெருமாள் படத்தினுடைய காட்சிகள் எல்லாமே உங்கள் மனசில் எந்த அளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி அந்த கருப்பி அப்படின்ற பேரில் வந்து அந்த நாய் இப்போவும் உங்கள் மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிறகு அந்த படம் திரைக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தினுடைய சுவரொட்டி போஸ்டர்ஸ் இருக்குல்ல, போஸ்டர்ஸு விளம்பரம் எல்லாத்துலேயுமே அந்த படத்தினுடைய இயக்குனரான மாரி செல்வராஜ் அவர் ஆக்சுவலாக அந்த கருப்பி என்ற அந்த நாயினுடைய படத்தெல்லாம் போட்டு போஸ்டர்களெல்லாம் போட்டார். யோசிச்சு பாருங்கள், ஒரு நாயை வந்து போஸ்டர்களெல்லாம் போட்டு இப்படிலாம் போஸ்டர் போட்டுவோமா? அது ஆக்சுவலாக அந்த நாய் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்றதுனாலேயே மாரி செல்வராஜ் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அந்த படம் திரைக்கு வந்து ஓடிக்கொண்டு இருக்கும்போது செய்தார். அது என்னென்னா, அந்த படப்பிடிப்பு அப்படின்ற முறையில் அவங்க ஊருக்கு போயாச்சு. போகும்போது அவருக்கு வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஒரு நாய் வேணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு அந்த கிராமத்தில் இருக்கவங்க, பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு 5-6 நாய்களை கொண்டு வந்து காமிச்சாங்க. இந்த நாய் நல்லா இருக்குமா, அந்த நாய் நல்லா இருக்குமான்னு. அந்த 5-6 நாய்களையும் பார்த்துட்டு மொத்தம் 5 நாய்களோ 6 நாய்களோ வந்திருக்கு. வந்து பார்த்துட்டு ஒரு இதில் அவர் ரொம்ப பிடிவாதமாக வந்திருக்கார் மாரி செல்வராஜ். அதாவது கருப்பு கலரில் தான் இருக்கணும் நாய், பிளாக்காக தான் இருக்கணும். அதுக்கு பிறகு இந்த நாய்களில் எது சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ஃபைனலாக அவர் தேர்ந்தெடுத்த நாய் தான் இது, அந்த கருப்பி. அந்த நாயை தேர்ந்தெடுத்து இந்த நாயை வந்து படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தீர்மானிச்சு, அதுக்கு வந்து அப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ற அதெல்லாம் சில பயிற்சிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு அதை நடிக்க வைத்து அப்படின்றது. இந்த இடத்துல இந்த நாயை பற்றி நான் பேசுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாய் வந்து சமீபத்தில் இப்போ வந்து தீபாவளி வந்துச்சுலையா, தீபாவளி வரும்போது பட்டாசு இந்த மாதிரி மேட்டர்கள்லாம் அப்படியே எல்லா வீடுகளையும் போட்டு அப்படி இப்படின்றலாம் ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுலையா. அந்த பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பட்டாசுனுடைய சவுண்டு இதெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி அப்படியே அந்த நாய் வந்து ஓடி இருக்குது, அலைபாய்ந்து. எல்லா இடங்களையும் பட்டாசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பட்டாசுனுடைய ஓசை இதெல்லாம் கேட்டு அப்படியே அலைபாய்ஞ்சி எந்த பக்கம் போகிறதுன்னு சொல்லி தெரியாமல் அப்படி இப்படிலாம் அப்படியெல்லாம் போகும்போது அப்படியே வந்து அதில் வந்து ஒரு வாகனம் வந்து அவங்க கூட மோதி அந்த நாய் வந்து மரணம் அடைந்து விட்டது. சமீபத்தில் தீபாவளி சமயத்தில் இறந்துருச்சு அந்த நாய். படத்தில் எப்படி வந்து தண்டவாளத்தில் பக்கத்தில் கட்டப்பட்ட நாய் படத்தில் வந்து ஒரு இறுதி முடிவு எப்படி இருந்ததோ அதே போன்ற முடிவு உண்மையான வாழ்க்கையிலும் அந்த கருப்பிக்கு உண்டாகி இருக்கிறது. கருப்பி வாகனத்தால் அடிபட்டு சமீபத்தில் இறந்து விட்டது அப்படின்றது யோசிச்சு பாருங்கள். அதுபோல் அது இறந்து போன பிறகு அது ஆக்சுவலாக வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த பட தயாரிப்பில் இருக்கும்போதே அந்த நாய் மேலே ரொம்ப அன்பு பாசத்தை கொட்டி அளவற்ற அன்பு பாசத்துடன் இருந்திருக்கிறார்கள் மாரி செல்வராஜும் அந்த படத்தில் நடித்த கதிரும். ஆக்சுவலாக அதுபோல் படமெல்லாம் இதாகி திரைக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த நாய் வந்து மக்களுடைய உள்ளங்களில் இடம்பெற்றது அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். இப்போ நாய் இறந்து போன பிறகு கதிர் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் இந்த மாதிரி இதில் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவர் வந்து அது நாய் அதை வழக்கமாக நம்ம இறந்து போனவங்களுக்கு இந்த அஞ்சலி செலுத்தி ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த இறந்த மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பியினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து தன்னுடைய எக்ஸ்பேஜ் அதில் வந்து பதிவு செய்திருக்கிறார். பரியேறும் பெருமாள் திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம் இல்லையா. அதனால் அந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளுமே நம்ம மனசில் வந்து பசுமையாக வாழ்ந்துக்கிட்டே இருக்குல்ல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கருப்பி என்ற அந்த நாய் இடம்பெற்ற அந்த காட்சிகளை நம்மால் மறக்க முடியுமா? அதை அப்படிப்பட்ட அந்த கருப்பிக்கு இப்படிப்பட்ட சோக முடிவு உண்மையான வாழ்க்கையில் உண்டாகி இருக்கிறது அப்படின்னு வரும்போது உண்மையாகவே இதை கேட்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுடைய கண்களில் கண்ணீர் அரும்பும் என்று எனக்கு தெரியும்.